சனாதனத்திற்கு எதிராக பேசிய வழக்கில் அமைச்சர் உதயநிதி பதவி விலக தேவையில்லை. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபுவிற்கு எதிரான வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம். சனாதனம் குறித்து பேசியதால் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது. அமைச்சர் போன்று உயர் பதவியில் இருப்பவர்கள் சனாதனம் குறித்து பேசியிருக்க கூடாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சனாதனத்திற்கு எதிராக பேசிய வழக்கில் அமைச்சர் உதயநிதி பதவி விலக தேவையில்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சனாதனத்திற்கு எதிராக பேசிய வழக்கில் அமைச்சர் உதயநிதி பதவி விலக தேவையில்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபுவிற்கு எதிரான வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம். சனாதனம் குறித்து பேசியதால் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கை நிராகரிப்பு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இணைக்கிறார். செந்தில்குட்டி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏற்பாடு செய்திருந்த மாநாடு ஒன்றில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி பேசியிருந்தார். இந்த மாநாட்டில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் அதே போல திமுகவின் எம்பி ராசா அவர்களும் கலந்து கொண்டு சனாதனம் குறித்து அதை ஒழிக்க வேண்டும் என்பது குறித்தும் பேசியிருந்தார்கள். இதை எதிர்த்து இந்து முன்னணி நிர்வாகிகள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்து முன்னணி மாநில செயலாளர் மனோகர் அவர்கள் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராகவும், மற்றொரு செயலாளர் கிஷோர்குமார் அவர்கள் அமைச்சர் சேகர் பாபுவிற்கு எதிராகவும், மாநில துணைத் தலைவர் VP ஜெயக்குமார் ராசாவிற்கு எதிராகவும் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள். இதில் இதுபோன்று இந்து மதத்திற்கு எதிரான ஒரு கருத்துக்களை பேசிவிட்டு எந்த அடிப்படையில் இது போன்ற அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் அவர்கள் நீடிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பி இந்த வழக்குகளை தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்குகள் நீதிபதி அனிதா சுமந்த் விசாரித்து வந்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் நவம்பர் 23ஆம் தேதி இந்த வழக்குகளில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று நீதிபதி அனிதா சுமந்த் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த 3 வழக்குகள் அமைச்சர் உதயநிதி, அதே போல ராசா, அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் 3 பேர் மீதாக சனாதனம் குறித்து பேசியது தொடர்பான அந்த 3 வழக்குகளும் முடித்து வைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். சனாதனத்தை இந்த குறிப்பாக மனுதாரருடைய கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையில் அவர்கள் எந்த அடிப்படையில் பதவி விலகிறார் என்ற அந்த விஷயத்திற்காக அதில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நாடு முழுவதும் போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகள்ல எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நிலுவையில் இருப்பதால் இந்த வழக்குகளில் எந்த ஒரு உத்தரவையும் தானால் பிறப்பிக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார். அதே போல உயர் பதவியில், அதாவது அமைச்சர் போன்ற உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை பொது வெளியில் பேசும் பொழுது அந்த அமைச்சர் என்ற பொறுப்பில் இருக்கும் பொழுது அதை உணர்ந்து பேச வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.